ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயஸ் அறிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை எப்படி இதில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு கேன்வாஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸில் அப்லோடுன்னு இது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லைப்ரரியில் போனோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண இமேஜ் அதில் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஆடு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் காட்டும். ஸோ அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இமேஜை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இமேஜை வச்சு தான் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் கிராப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த நெக் சைஸ் மட்டும் எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸ்குள்ளே. இப்போ நான் டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக நான் ஒரு நெக்கு அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த நெக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால நான் அதை கிளிக் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி நெக்கை க்ரியேட் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்ட்டு நான் ரெடிமேடாக ஒரு நெக்கு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணி இந்த நெக்கு நான் க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த நெக்கு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அடிக்கடி நெக் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நெக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த இமேஜில் உள்ள மாதிரியே நெக் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் வர்ற மாதிரியே நெக்கை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க இமேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேன்வாஸில் வரும். நமக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த சைஸில் நம்ம கிராப் பண்ணி அந்த இமேஜ் மேலே நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. இப்போ கீழே உள்ள போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் உள்ள ரிமைனிங் ஃபேஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதில் மொத்தமே 2 மோட்டிவ் தான் வந்திருக்கு. ஒன்று கீழே வர்றது, அடுத்து சைடில் வர்றது. ஸோ இது 2 தான் மறுபடியும் வந்திருக்கனால நம்ம 2 மோட்டிவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம அதை கரெக்டாக அந்த சைடு பை சைடு வச்சு அந்த பெண்டிங் இருக்க இடத்துல கரெக்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணியே நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 2 இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று ஃப்ளிப் பண்ணி, இன்னொன்று நம்ம ஃப்ளிப் பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட நெக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன சின்ன ஒரு மோட்டிவ் மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்காக எலமெண்ட்டில் ஒரு சின்ன புட்டாஸ் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது ரிமைனிங் ஃபேஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அந்த இமேஜிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு புட்டாஸ் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ஃப்ளவர் வைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ எந்தெந்த இடத்துல அந்த ஃப்ளவர் வருது அப்படின்றத நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜ் செக் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட நேம் எழுதிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம்.
அப்படியே சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து A3 சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேப்ரிக்கில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஷோ ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.